சார் நீங்கள் இப்போ பார்த்துருப்பீங்க, ரொம்ப பரபரப்பாக போகிறது என்னென்னா, கமலஹாசன் அவர் வந்து தக் லைஃப் படத்தோட ஆடியோ லான்ச்சில் வந்து தமிழ் மொழியிலிருந்து தான் கன்னடம் வந்திருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. உயிரே உறவே தமிழே என்று ஆரம்பித்தேன். அதில் தமிழிலிருந்து பிறந்தது தான் உங்கள் பாஷையும். திராவிடம் என்பது ஆரியர்கள் இந்த தமிழுக்கு வைத்த பெயர். இந்த சிலப்பதிகாரமே ஒத்துக்கொண்ட இந்த ஒரு இனத்தை பார்ப்பனர்கள் தான் இந்த இனத்தை நீங்க சிதறடித்து சின்னாபின்னப்படுத்தி எந்த 1500 மொழிகளிலிருந்து சமஸ்கிருதத்தை நீங்க எடுத்துட்டீங்கன்னா மிஞ்சுவது தமிழ். எந்த மொழியில் அறிஞனாக இருந்தாலும் சரி, நான் நேரடியாக சவால் விடுறேன், ஒரு மொழியிலிருந்து தமிழை எடுத்து விட்டால் அந்த மொழி இயங்காது. ஆனால் சமஸ்கிருதத்தை எடுத்துட்டீங்கன்னா அந்த மொழி தானாக இயங்கும். இதுதான் தெலுங்கு, கன்னடம், மலையாளம், துளு, ஹிந்தி, பேஜ்பூரி எல்லா மொழிக்கும். ஆங்கிலத்துக்கு கூட மூலமே தமிழ் தான். இதை மறைந்த ஒரிஷா பாலு இதை பெரிய ஆய்வே நடத்தியிருக்கார். அதனால்தான் விஷ வைத்து கொல்லப்பட்டார். ஒரிஷா பாலு விஷ வைத்து கொல்லப்பட்டார். நீங்க அம்பேத்கர் சொல்றார், இந்த இந்தியாவுடைய பூர்வீக குடி தமிழர்கள் தான், நீங்க அவர்களிடம் ஒப்படைத்து விட்டு ஆரியர்களை வெளியேறுங்கன்னு பகிரங்கமா சொல்லியிருக்கார். சார் நீங்கள் எப்போ இப்படி சொல்கிறீங்க, ஆனால் கர்நாடகா சிஎம் என்ன சொல்லியிருக்காருன்னா, கன்னடா மொழியோட வரலாறு அவருக்கு இன்னும் தெரிய மாட்டேங்குது, அது தெரியாமல் தான் அவர் பேசுகிறாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இல்லை, அதாவது நீங்கள் சீதாராமையா சொன்னது கன்னட மக்களை சாந்தப்படுத்துவதற்காக. அவருக்கே தெரியும், ஒரு கேள்விக்கு ஒரு பதில் சொல்றவன் தான் கொள்கையாளன், 2 பதில் சொல்றவன் சமரசவாதி. கமலை பொறுத்த வரைக்கும் எந்த கேள்வியும் நச்சுன்னு பதிலாக சொல்ல மாட்டார், 2 வகையாக குழப்பி தான் சொல்லுவார். அது ஏன்னா உண்மை என்னன்னு அவருக்கு தெரியாது. இங்க திராவிடன் என்ற பேரை கெட்ட வார்த்தை, அந்த கெட்ட வார்த்தைய பார்ப்பனர்கள தமிழருக்கு சூட்டு. பிபிடி சினிமா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட இருக்கவர் மூத்த பத்திரிகையாளர் தமிழா பாண்டியர் அவர்கள். வணக்கம் சார். நீங்கள் இப்போ பார்த்துருப்பீங்க, ரொம்ப பரபரப்பாக போகிறது என்னென்னா, கமலஹாசன் அவர் வந்து தக் லைஃப் படத்தோட ஆடியோ லான்ச்சில் வந்து தமிழ் மொழியிலிருந்து தான் கன்னடம் வந்திருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, இப்போது கன்னடம் மட்டுமல்ல, தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், துளு, இது திராவிட மொழிகள். திராவிடம் என்பது ஆரியர்கள் இந்த தமிழுக்கு வைத்த பெயர். தமிழர் சங்க இலக்கியத்தில் வடவேங்கடம் தென்குமரி தமிழ் கூறும் நல்லுலகு. வடவேங்கடம் இமயமலைக்கு வடக்க, தென்குமரி கன்னியாகுமரிக்கு தெற்க. இது 5000 முதல் 50,000 ஆண்டு காலத்திற்கு முன்பு உள்ள ஒரு இலக்கியம், சிலப்பதிகாரம். இந்த சிலப்பதிகாரமே ஒத்துக்கொண்ட இந்த ஒரு இனத்தை பார்ப்பனர்கள் தான் இந்த இனத்தை நீங்க சிதறடித்து சின்னாபின்னப்படுத்தி எந்த 1500 மொழிகளிலிருந்து சமஸ்கிருதத்தை நீங்க எடுத்துட்டீங்கன்னா மிஞ்சுவது தமிழ். எந்த மொழியில் அறிஞனாக இருந்தாலும் சரி, நான் நேரடியாக சவால் விடுறேன், ஒரு மொழியிலிருந்து தமிழை எடுத்து விட்டால் அந்த மொழி இயங்காது. ஆனால் சமஸ்கிருதத்தை எடுத்துட்டீங்கன்னா அந்த மொழி தானாக இயங்கும். இதுதான் தெலுங்கு, கன்னடம், மலையாளம், துளு, ஹிந்தி, பேஜ்பூரி எல்லா மொழிக்கும். ஏன் ஆங்கிலத்துக்கு கூட மூலமே தமிழ் தான். இதை மறைந்த ஒரிஷா பாலு இதை பெரிய ஆய்வே நடத்தியிருக்கார். அதனால்தான் விஷ வைத்து கொல்லப்பட்டார். ஒரிஷா பாலு விஷ வைத்து கொல்லப்பட்டார். நீங்க அம்பேத்கர் சொல்றார், இந்த இந்தியாவுடைய பூர்வீக குடி தமிழர்கள் தான், நீங்க அவர்களிடம் ஒப்படைத்து விட்டு ஆரியர்களை வெளியேறுங்கன்னு பகிரங்கமா சொல்லியிருக்கார்.
சார் நீங்கள் இப்போ இப்படி சொல்கிறீங்க, ஆனால் கர்நாடகா சிஎம் என்ன சொல்லியிருக்காருன்னா கன்னடா மொழியோட வரலாறு அவருக்கு இன்னும் தெரிய மாட்டேங்குது, அது தெரியாமல் தான் அவர் பேசுகிறாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு சார். இல்லை, அதாவது நீங்கள் சித்தாராமையா சொன்னது கன்னட மக்களை சாந்தப்படுத்துவதற்காக. அவருக்கே தெரியும் கன்னட மொழி திராவிட மொழிகளுடைய மூலங்கிறது அவருக்கே தெரியும். ஆனால் இப்போ அந்த மக்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கன்னட அமைப்புகள் அவங்க பூராத்தையும் உணர்ச்சி வசப்படுத்தி வச்சுருக்காங்க. தமிழர் என்றாலே அங்கே கர்நாடகாவில் 91 காவிரி பிரச்சனைக்காக அரசு இதழில் அச்சிடப்பட்டதற்காக 1,00,000 பேர் அகதியாக வந்தான். ஒரே காரணம், காவிரி தண்ணி தமிழனுக்கு இல்லை, காவிரி நீர் என்பது கடனுக்கு சொந்தமானது. இப்படி தான் அரசியல்வாதி அங்கே உருவாக்கி வச்சிருக்கான். பிஜேபி ஆனாலும் சரி, காங்கிரஸ் ஆனாலும் சரி. இப்போ அதை அவன் அங்கே கன்னட வெறியனாக இருக்கிறான். காவிரி பிரச்சனை கன்னட வெறியனாக இருக்கான், கன்னட பிரச்சனையில் கன்னட வெறியனாக இருக்கிறான். இது உண்மையாகவே நான் அவர்களை பாராட்டுகிறேன், அவர்களை உச்சி போர்ந்து கொள்ளுகிறேன். இதை தமிழை காப்பி அடிக்கணும்னு நினைக்கிறேன். அவன் கன்னட வெறியனா இருக்கான், இங்கே தமிழ் வெறியனாவே இல்லை. உடுப்பி ஹோட்டல் பூரா கன்னடத்துக்காக தான் நடத்துகிறான். உடுப்பி ஹோட்டல் பூரா கன்னடத்துக்காக தான் நடத்துகிறான். தெலுங்கு ரெட்டியார் தான் நடத்துகிறான், இங்கே மலையாளி தான் நடத்துகிறான். வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடு, தமிழ் மொழி இனம் எல்லாம் அழிஞ்சே போச்சு. ஆனால் அவன் என்ன உயிரோடு வச்சுருக்கான். கன்னடத்தை கன்னடர்கள் தான் ஆளணும். கன்னடக்காரன் தான் அதிகாரத்தில் இருக்கணும். பெங்களூர் அதை பெங்களூருன்னு மாற்றிட்டான். கன்னட முடியாது, இது தமிழ் பேர் கிடையாது, அது எங்களூர் தான், வெங்களூர் தான். ஊருன்னு வந்தால் அதுக்கு பேர் தமிழ் தான். அதை என்ன பண்ணி போட்டான், பெங்களூருன்னு மாற்றிட்டான். அப்போ தமிழுடைய அடையாளத்தை அவன் அழிச்சிட்டே இருக்கான். ஆனால் இங்கே தமிழருடைய அடையாளத்தை அழிச்சிட்டு இருக்கான். அப்போ அதைத்தான் சித்தாராமையா சொல்லியிருக்கார், கன்னட மொழி என்பது செம்மொழியாக வேண்டியது. ஆண்டாண்டு காலமாக இந்த மொழி 1000 ஆண்டு, 2000 ஆண்டு, 2500 ஆண்டுங்கிறார். 2500 ஆண்டுகளுக்கு முன்பு அங்கே யார் இருந்தா? தமிழன் தான் இருந்திருப்பான். சார், வரலாற்று எல்லாம் உண்மைன்றது நம்ம தமிழர்கள் எல்லாருமே ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் இதை பொறுத்து பேசினோம்னா, இது வந்து ஒரு படத்தோட ஆடியோ லான்ச்சு. இவரோட படமும் அங்கே ரிலீஸ் ஆக வேண்டியதெல்லாம் இருக்குது. இப்போ அங்கே நிறைய ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க, படத்தை நாங்கள் ரிலீஸ் பண்ண விட மாட்டோன்ற மாதிரிலாம் சில கட்சி சங்கங்கள்லாம் சொல்கிறாங்க. இது வந்து இவரோட படத்துக்கு வந்து ரொம்ப பின்வாங்குமா? இல்லைங்க, அவரை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு கலைஞன், அவர் அரசியல்வாதி கிடையாது. ஏன் சார் இப்போ சீட்லாம் வாங்கியிருக்காரு சார்? இல்லை, சீட்டு வாங்கியிருந்தா கலைஞனுக்கான சீட்டு தான், அது அரசியல்வாதிக்கான சீட்டு இல்லை. இப்போ அவர் கொடுத்த எம்பி சீட்டு எதுக்காக? இந்த திமுக 2026 எலெக்ஷன் நிற்கும் போது இப்போ தெருவாக பிரச்சாரம் பண்ணுவார். இவரை எப்படி வந்து பார்க்க வருவான் மக்கள்? நடிகன் தான் பார்க்க வருவான். அரசியல்வாதி அரசியல் சொல்லி கொடுப்பாரு, இல்லை அரசியல் போராட்டம் பண்ணுவார், ஜெயிலுக்கு போவார், ஊர்வலம் போவார், உண்டா அப்படிலாம் அவனு பார்க்கறது இல்லை. இவர் ஒரு சினிமா நடிகன். இப்படித்தான் அவருக்கான மரியாதையை தவிர, அவர் பொதுவாக கடவுள் மறுப்பாளர் தானே சார்? இல்லை, கடவுள் மறுப்பாளர்னு சொல்லுவாரே தவிர அவருக்கும் கடவுளுக்கும் சம்மந்தமே இல்லை. இன்றைக்கி இப்போ ஒரு ஃபேஷன் இருக்குது, நான் கம்யூனிஸ்ட்டுக்குவான், கம்யூனிஸ்டே இருக்க மாட்டான். நான் பெரியாரிஸ்ட்டுக்குவான், பெரியாரிஸ்டாக இருக்க மாட்டான். நான் அம்பேத்கரிஸ்ட்டுக்குவான், அவன் அம்பேத்கரிஸ்டாக இருக்க மாட்டான். இதெல்லாம் இப்போ நவீன உலகத்தில் இது ஒரு ஃபேஷனாக போச்சு. அதே போல தான் கமலஹாசன் கடவுள் மறுப்பாளர்னு சொல்லுவார். ஆனால் நீங்கள் அவர்கிட்ட கேட்டிங்கன்னா ஒரு கேள்விக்கு 2 பதில் சொல்லுவார். கடவுள் இருக்கானா இல்லையானா, இல்லை இருந்தால் நான் ஏற்றுக்கொள்ளுவேன், இல்லைன்னா நான் எதிர்ப்பேன். இப்போ கமல் வந்து ஒரு செயற்கை அறிவாளி. ஒரு கேள்விக்கு ஒரு பதில் சொல்றவன் தான் கொள்கையாளர், 2 பதில் சொல்றவன் சமரசவாதி. கமலை பொறுத்த வரைக்கும் எந்த கேள்வியும் நச்சுன்னு பதிலாக சொல்ல மாட்டார், 2 வகையாக குழப்பி தான் சொல்லுவார். அது ஏன்னா உண்மை என்னன்னு அவருக்கு தெரியாது. அப்போ அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு கலைஞன், அதோடு அவரை நிறுத்தி கொள்ள வேண்டுமே தவிர அவர் தமிழ் மக்களுக்கு அரசியல் சொல்லி கொடுக்க அளவுக்கு அவர் அறிஞன் கிடையாது. ஓகே சார். சார், அப்போ இந்த படத்துக்கு வந்து நீங்கள் சொல்லுங்கள், இப்போ அங்கே ரிலீஸ் பண்ண மாட்டேன்ற மாதிரி தான் எல்லாருமே சொல்கிறாங்க. இதனால என்ன சார்? இப்போ இல்லை, ஒன்றும் இல்லை, அவரை மன்னிப்பு கேட்டுருவார். ஏன்னா இவரை கன்னட அமைப்புகளுடைய போராட்டத்தை இவருடைய தயாரிப்பாளர்கள், இவருக்கு ஆலோசகர்கள், ஏன் திமுகவே மன்னிப்பு கேட்க சொல்லிடும். நீங்கள் வேடிக்கை பாருங்க. நான் என்னுடைய அனுபவத்தை நான் சொல்கிறேன். ரஜினி ஆகட்டும், கமலாகட்டும்,
நீங்கள் பாகுபலி படம் இதில் ரிலீஸ் ஆகாமல் சத்யராஜே மன்னிப்பு கேட்டார். சத்யராஜ் கன்னடத்தில் பாகுபலி படம் சத்யராஜ் நடித்த படத்தை ரிலீஸ் பண்ண முடியாத மன்னிப்பு கேட்டார். கொள்கையாளர், பெரியார் தொண்டை, கடவுள் மறுப்பாளர் தான் யாரு? சத்யராஜ். அப்போ கமலஹாசனும் இவர்களெல்லாம் தொழில்முறை கலைஞர்கள். பெரியாரை போல அம்பேத்கரை போல கொள்கைவாதிகள் கிடையாது. கொள்கை என்பதெல்லாம் ஊறுகாயை போல, கருவேட்பிலையை போல. எம்பி சீட் வாங்கிட்டாரு. இப்போ திமுக தலைமையே சொல்லியிருக்கோம் மன்னிப்பு கேட்டுருன்னு. சார், இப்போ நீங்கள் இதை சொல்கிறீங்க. இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறாங்கன்னா, கமல்ஹாசன் வேணும்னே தான் இந்த மாதிரிலாம் பேசுகிறாரு, படத்தை வந்து அட்டென்ஷன் ஆகிறதுக்கு, எல்லாருக்கும் பேசும் பொருள் ஆகிறதுக்காண்டி தான் இந்த மாதிரி பேசுறாரு. அப்படி இருக்கலாமா சார்? இல்லை, அதாவது நீங்கள் யதார்த்தமாக கலைஞன் உணர்ச்சி வசப்படுவான், ஆனால் அரசியல் தெரியாது. அங்கே கன்னட வெறியர்களாக மட்டுமே இருக்கிற அவன் கன்னட கலைஞனாக இல்லை. தமிழ் எனக்கு சித்தப்பான்னாரு. ஆனால் தமிழ் மொழி தான் மூத்த மொழி என்பதை அங்கே அவரை மீறி வந்த விஷயம். இவ்வளவு எதிர்ப்பு இருக்கும்ல அவருக்கு தெரியல. ஆனால் அவன் கர்நாடகாவை பொறுத்தவரை எல்லா மனிதனும் கன்னடனாகவே இருக்கான், தெலுங்கனாகவே இருக்கான், மலையாளியாகவே இருக்கான், தமிழன் திராவிடனாக இருக்கான். கேரளாவில் மலையாளிங்கிற அந்த மொழி உணர்வை தவிர அவன் அதை தாண்டி எந்த விஷயம் பார்க்க மாட்டான். தமிழனாக தான் பார்க்குறான். இங்கே ஆந்திராவில் ஆதி ஆந்திரர் தான் அவனுக்கு பட்டம். ஆதி ஆந்திரன். ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு என்ன பட்டம்? கவர்மெண்ட் கெசட்டே அப்படித்தாரு. ஆதி கன்னடன் தான், ஆதி மலையாளி தான். இங்கே ஆதி திராவிடன். இங்கே திராவிடன் என்ற பேரை கெட்ட வார்த்தை. அந்த கெட்ட வார்த்தையை பார்ப்பனர்களை தமிழனுக்கு சூட்டுறான். தமிழான கன்னடா எதிரியாக பார்க்குறான், மலையாளி எதிரியாக பார்க்குறான், தெலுங்கை சுற்றி இருக்கிற அத்தனை பேரும் எதிரியாக பார்க்குறான். ஆனால் தமிழை என்ன நினைக்கிறான்? தன்னை அத்தனை பேரை சேர்த்து கொண்டு தன்னை திராவிடனாக ஏற்றுக்கொள்ளுகிறான். அந்த திராவிட ஆட்சி தான் 67லேருந்து 2026 வரைக்கும் ஆட்சியில் வருது. வேறு ஆட்சியே இல்லை, வேறு கட்சியே இல்லை. திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், தேசிய முற்போக்கு திராவிட கழகம், எல்லாம் திராவிடம். சார், இப்போ நீங்கள் சொன்னது தான் சீமான் அவர்கள் வந்து செய்தியாளர் சந்திப்பில் சொல்லியிருக்காரு. நீங்கள் ஒருவேளை சீமான் ஆதரவாளரா சார்? சீமான் என்ற ஒரு மனிதன் சரியாக இருந்தால் தமிழன் சரியாக இருந்திருப்பான். சீமா நீங்கள் ஒரு வேஷதாரி, கபடதாரி, எல்லாம் நடிப்புக்கு தான். 15 ஆண்டு காலம் அவனுக்கு சீமானுக்கு 8% வாக்கு வந்திருக்கு. 8% தமிழர்கள கூட மொழி உணர்ச்சியே இல்லை. தமிழை பாதி சுட்டு கொள்றான். எங்கள் கர்நாடகாவில் காவிரி பிரச்சனை வந்த பொழுது தமிழனை ஒரே நாட்டுக்குள்ளே அகதியாக 1,00,000 பேர் அடித்து விரட்டினான். எந்த நாதியும் இல்லை. ஆந்திராவில் செம்மரம் கடத்தலுக்காக 1000 பேர் இன்னும் ஜெயிலில் கிடக்கிறான். ஒரு ஏறக்குறைய ஒரு 100 பேர் சுட்டு கொல்லப்பட்டான். ரெட்டிமார செம்மரம் கடத்தல, நாயுடுகார கடத்தல, ஆந்திராக்கார கடத்தல, ரெட்டிக்காரு கடத்தல, நாயுடுக்கார கடத்தல. கூலிக்கு போன தமிழனை சுட்டு அவன் பஸ்ஸில் யாரா தமிழ் பேசுகிறா, எவனுக்குடா தமிழ் தெரியும், தெலுங்கு தெரியாது, எனக்கு சுடு. அன்னைக்கு சீமா எங்கே போனார்னே தெரியல. இலை மலர்ந்தால் ஈழ மலர்னு அதிமுக பொட்டி வாங்கிட்டு அரசியல் செய்கிற ஒரு களிசடை தான் இந்த சீமா. தமிழ் உணர்வாளராக வாட்டால் நாகராஜை போல சீமா உருவாயிருந்தா 1 கோடி தமிழ் வெறிய உருவாயிருப்பான். இந்த தமிழை காப்பாற்றிருப்பான். 1 கோடி தமிழ் உணர்வாளர் உண்டாயிருப்பான். 1 கோடி தமிழ் வெறியர்களை விட உணர்வாளர்கள் உருவாயிருப்பான். 5 லட்சம் பேர் செத்தான். 50,000 இளைஞர்கள். இந்தியாவில் 5 கோடி இளைஞர்களுக்கு சமமான 50 லட்சம் ஈழத்தமிழ் இளைஞர்கள் ஐரோப்பா நாடுகளில் வேலையை, ஐரோப்பா நாடு வசதியான வாழ்க்கையை தூக்கி எறிஞ்சிட்டு வந்து மண்ணோடு மண்ணா மக்கி அந்த மண்ணுக்கு உரமாக போனான். அதனுடைய பிரவாகம்தான் இந்த சீமானும். நாம் தமிழரும் சீமானும் அதிமுகவினுடைய
ஆதரவில் ஒரு 5 வருஷம் ஓட்டினானுங்க. இப்போ சங்கிகளுடைய ஆதரவோடு முழு சங்கியாக மாறி இவருக்கு இப்போ யார் தலைவர்னா குருமூர்த்தியும் மோடியும் தான் தலைவர். இந்த தமிழை எவன் எதிர்ப்பானோ, தமிழை எவன் ஒழிப்பானோ, தமிழை எவன் காலி பண்ணுவானோ அவனோடு கூட்டணி வைத்திருக்கிறவர் தான் இந்த சங்கி சீமான். இந்த சங்கி சீமானுக்கு தமிழை பற்றி பேசுவதற்கு எந்த உரிமையும் கிடையாது. இப்போ அங்கே இருக்கிற அத்தனை பேரும் விலகி வேலுமனோட்டு போயிட்டு இருக்கான். ஏன்? நீ சரியா இருந்தா உன்னுடைய ஓட்டு சதவீதம் 8லிருந்து நீங்கள் 18 மாறி இருக்கு. இப்போ 8ஐ தக்க வைத்துக் கொள்வதற்கு போராட்டம் நடத்த வேண்டியிருக்கு. இங்க தமிழ் மொழிக்கான, தமிழ் இயக்கத்துக்கான, தனித்தமிழுக்கான அடையாளமே அழிக்கப்பட்டு விட்டது. இங்க யாருமே இல்லை. அப்படி இருந்தால் நீங்க தமிழ்நாட்டில் தமிழ் பாடசாலை பூரா அழிஞ்சு போச்சு, எல்லாம் இங்கிலீஷ் மீடியமாக போச்சு, தமிழ் பேரே இல்லை. பிறக்கிற குழந்தைகள் பூரா ரஜ்ஜு ருஜுன்னு வடமொழி பேரா இருக்கு. அப்போ சீமானுக்கான வேலை என்ன? வேலுமணிகிட்ட பொட்டி வாங்குறதா? குருமூர்த்திகிட்ட பணம் வாங்குவதா? இதான் வேலையா? உன்னிடம் இருக்கிற 8% வாக்கு 18% வாக்காக மாறி இருக்கணும். இங்கே தமிழனை தவிர, தமிழ் மொழியை தவிர ஆட்சி மொழியாக்கப்பட்டிருக்கணும். 15 வருஷ காலம் இந்த தமிழுக்காக எத்தனை ஊர்வலம், உண்ணாவிரதம், போராட்டம், ஆர்ப்பாட்டம், சிறை நிறைப்பு ஏதாவது உண்டா? ஒன்றும் இல்லை. விஜயலட்சுமி வீட்டில் தான் தமிழ் வளருது, விஜயலட்சுமி வயிற்றுல தான் தமிழ் வளருதே தவிர தமிழுக்கு சீமானுக்கும் ஒரு ஏமாற்று பேர் வழிதான் சீமானை தவிர தமிழை கொண்டாடுவதற்கோ தமிழை உரிமை கூறுவதற்கோ சீமானுக்கு எந்த தகுதியும் இல்லை. சார், இறுதியாக என்ன இந்த கமலஹாசன் அவர்கள் வந்து ஆடியோ லான்ச்சில் பேசினதெல்லாம் குறித்து என்ன சார் சொல்கிறீங்க? இல்லை, கமலஹாசனை பொறுத்த வரைக்கும் அவன் உண்மையான தமிழ் அடையாளத்தோடு இருந்தால் சமரசமே செய்து கொள்ளக்கூடாது. நான் சொன்னதா கடைசி வரைக்கும், என்னுடைய மரணத்தினுடைய இறுதி நாள் வரை உலகத்தின் மூத்த மொழி தமிழ் மொழி தான். தமிழ் மொழியிலிருந்து பிறந்ததான் கன்னடம், கவி தெலுங்கு, கவின் மலையாளம். இதை அழுத்தி சொன்னால் கமலஹாசன் உண்மையான தமிழின அடையாளத்தோடு இருப்பார். நீங்கள் சமரசம் செய்து கொண்டால் 10ஓடு 11, அத்தோடு இது 1. சத்யராஜ் மன்னிப்பு கேட்டு வந்தார் பாகுபலி படத்தில். நீங்கள் கன்னடத்தில் எதிர்ப்பு வந்த பிறகு ரஜினிகாந்த் மன்னிப்பு கேட்டார், பல பேர் மன்னிப்பு கேட்டு வந்துட்டான். இப்போ கடைசியாக இந்த கமலஹாசன் இவரும் 100% இப்போவே திமுக தலைமை கூப்பிட்டு மன்னிப்பு கேட்க சொல்லியிருப்பான். திமுக தலைமை மன்னிப்பு கேட்டுரு, நீ எம்பியா இருக்க, இப்போ பரபரப்பில் பிரச்சனையாக வந்து விடக்கூடாது. ஏன்னா திமுகவுடைய சொத்துக்கள் நிறைய எங்கே இருக்குது? கர்நாடகாவில். நீங்கள் தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் இத்தனையும் சன் டிவியில் முதல் வருமானம் வருகிற சேனல் எது? கன்னட சேனல் தான். 2வது தமிழ், 3வது தெலுங்கு, 4வது மலையாளம். அப்போ திமுக சொத்து பூரா கர்நாடகாவில் தான் இருக்குது. அதனால் கமலஹாசனுக்கு 2 நாள் கழித்து மன்னிப்பு கேட்டுன்னு சொல்லியிருப்பாங்க. 2 நாள் கழித்து கமலஹாசன் நிபந்தனையற்ற மன்னிப்பு, தமிழர்களும் கன்னடர்களும் இணக்கமாக இருக்க வேண்டும், கன்னட வெறியர்களுக்கு அடிபணிந்து சாஷ்டாமாக காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுவிட்டு அடுத்த திரைப்படத்துக்கான கதையை படமெடுக்க ஆரம்பித்து விடுவார் கமலஹாசன். இதெல்லாம் இந்த சினிமா துறையைச் சேர்ந்த இந்த கலைஞர்கள் போராட்ட குணம் உள்ள புரட்சிகர சிந்தனை உள்ளவர்கள் அல்ல. படம் எடுப்பது பணம் பண்ணுவதற்காக தவிர சீமா சொல்லுகிறதை போலெல்லாம் எதுவும் நடக்காது. மன்னிப்பு கேட்டுவிட்டு வந்து விடுவார் கமலஹாசன். இதுதான் நடக்கும். இவ்வளவு நேரம் எங்களுக்காண்டி பல செய்திகள் சொன்னதுக்கு மிக்க நன்றி. வணக்கம்.